ரூ 5x2 இருக்கு, 4xy ஆண்டிற்கு 7y% வீதம் தனி வட்டி காண்கன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல பிரின்சிபல் பார்த்தோம்னா 5x2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7y%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4xy, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிவைடட் பை 100. இங்கே பிரின்சிபலுங்கிறது 5x2 y² into rate of interest 7y, அடுத்தது number of years 4xy வகுத்தல் இங்க 100. நெக்ஸ்ட் இந்த 5 100 கேன்சல் பண்ணா 20, இந்த 4 20 கேன்சல் பண்ணா 5. ஸோ மேலே பார்த்தோம்னா வெறும் 7 மட்டும் தான் இருக்கு. 7 இங்கே பார்த்தோம்னா வெறும் 5 மட்டும் தான் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க x², இங்கே ஒரு x, அப்போ x பவர் 3. நெக்ஸ்ட் இங்கே y², இங்கே ஒரு y, இங்கே ஒரு y, மொத்தம் 4y இருக்கு. அப்போ y பவர் 4. So answer will be 7/5 x³ y power 4. 36% வர்க்க மூலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. வர்க்க மூலம்னா ரூட், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36%. ஸோ நம்ம 36% ஈக்குவல் டு 36 வகுத்தல் 100ன்னு ரைட் பண்ணோம். சதவீதத்துக்கு 100. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 வகுத்தல் 100. ஸோ 36 ரூட்ல தள்ளி எடுத்துமா 6, அதே மாதிரி 100 ரூட்ல தள்ளி எடுத்துமா 10. நெக்ஸ்ட் இங்க டினாமினேட்டர்ல 10 இருக்கு, அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுமா 0.6 வரும். ஸோ நம்ம டைரக்டா இங்க 0.6 போட்டுறக்கூடாது, இங்க பெர்சன்டேஜ் இருக்குது. அப்ப இந்த வேல்யூவை இன்ட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்ப 0.6 இன்ட்டு 100 60%. ஸோ ஆன்சர் வில் பி டி, 60%. விக்னேஷ் என்பவர் 2 ஆண்டுக்கு 4% தனி வெட்டியில 10,000 ரூபாய் அமௌண்ட் வாங்குறாரு. அந்த அமௌண்ட் அப்படியே வாங்கி சஞ்சய்க்கு 2 ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்துல அந்த 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. ஸோ இந்த பரிமாற்றத்துல விக்னேஷுக்கு ஒரு வருஷத்துல கிடைச்ச லாபம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இங்க வருஷம் 2 வருஷம், பெர்சன்டேஜ் 4%. அப்போ 2 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 8%. ஸோ இந்த 10,000 ரூபாயில 8% பார்த்தோம்னா 800 ரூபாய். ஸோ அடுத்தது பாருங்க, இங்க 2 வருஷம் 6%. அப்ப 2 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 12%. ஸோ இந்த 10,000 ரூபாயில 12% 1200. ஸோ இதுல 1200ல 800 போச்சுன்னா 400 ரூபாய் மொத்தமா விக்னேஷ்க்கு லாபம் கிடைச்சிருக்கும். ஆனா கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, ஒரு வருஷத்துக்கு, இது 2 வருஷத்துக்கு 400 ரூபானா, ஒரு வருஷத்துக்குன்னா இதுல பாதி கேன்சல் பண்ணா 200 ரூபாய். ஸோ அப்ப விக்னேஷ்க்கு ஒரு வருஷத்துக்கு கிடைச்ச லாபம் பார்த்தோம்னா 200 ரூபாய். ஒருவர் ரூ 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓர் ஆண்டு முடிவில் ரூ 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின்ல முதல் வருடம் முடிவில் 1000 ரூபாய் திருப்பி செலுத்துறதா சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாய்க்கு 6% தனி வட்டி எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணலாம். 2000 ரூபாயில 6% பார்த்தோம்னா 120 ரூபா. ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. பேலன்ஸ் பார்த்தோம்னா 1000 ரூபாய் தான் இருக்கும். ஸோ இந்த 1000 ரூபாய்க்கு 6% கால்குலேட் பண்ணா 1000 ரூபாயில 6% பார்த்தோம்னா 60 ரூபா. ஸோ 120 பிளஸ் 60 180 ரூபா வட்டி மட்டும் இருக்கு. பேலன்ஸ் பார்த்தோம்னா 1000 ரூபாய் இருக்கு. ஸோ 1000 பிளஸ் இந்த 180 ஈக்குவல் டு 1180. ஸோ கடைசியா 2ஆம் ஆண்டு முடிவில் மொத்தமா 1180 ரூபாய் பே பண்ணா டோட்டல் கடனும் அவருக்கு முடிஞ்சிடும். அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூ 5000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு ரூ 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக ரூ 2200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் பாலாஜிக்கு பிரின்சிபல் பார்த்தோம்னா 5000 ரூபாய் இன்ட்டு டைம் பார்த்தோம்னா 2 இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது டிவைடட் பை 100 பிளஸ் நெக்ஸ்ட் சார்லஸுக்கு 3000 ரூபாய் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு கடைசியாக கிடைக்கக்கூடிய 2 பேருக்கு சேர்த்து தான் கிடைக்குது இந்த வட்டி. அப்போ ஈக்குவல் டு 2200. இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் 00 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 100 2 இன்ட்டு 50 ஈக்குவல் டு 100 ஆர் பிளஸ் இங்க 4 இன்ட்டு 30 ஈக்குவல் டு 120 ஆர் ஈக்குவல் டு 2200. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 220 ஆர் ஈக்குவல் டு 2200. இந்த 220 அப்படியே 2200 220 கேன்சல் பண்ணா
10 டைம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 10%. அசல் 3000 ஆனது 6 வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டியை காண்கன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல அசல் பார்த்தோம்னா 3000 ரூபாய், வட்டி 6 ஸோ இதை 4 × 6 24 + 1 25 வகுத்தல் 4% ரைட் பண்ணலாம். அடுத்தது காலம் பார்த்தோம்னா 4 பிப்ரவரி 2005 18 ஏப்ரல் 2005 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டோட்டலாக நம்ம 4க்கு கால்குலேட் பண்ணால் 73 நாள் வரும். ஸோ நமக்கு எப்பவுமே காலம் நாட்களில் வந்தால் எத்தனை நாட்கள் வருதோ கீழே 365 போட்டுக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். இதை கேன்சல் பண்ணால் 1/5 வரும். ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். பிரின்சிபல் பார்த்தோம்னா 3000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25 வகுத்தல் 4 இன்ட்டு இங்கே காலம் பார்த்தோம்னா 1/5 கீழே 100. இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே 5 கேன்சல் பண்ணால் 25, 5 25. நெக்ஸ்ட் இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 2, இங்கே 30 2ஆல் கேன்சல் பண்ணால் 15. 15 × 5 = 75. இங்கே 2 இருக்கு, வகுத்தல் 2. 75 2ஆல் கேன்சல் பண்ணால் 37.50.